அந்த பாட்டிக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரும் சேர்ந்து 5,44,000 ரூபாய் ஒரு தொகை திரட்டி அந்த பாட்டி இனிமே வாழ்க்கையில வாடகை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு லீஸ் வீடு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. மதுரையில கமலம் பாட்டின்னு ஒரு பாட்டியை பத்தி பதிவு பண்ணோம். அந்த பாட்டியோட வயசு 80. அவங்க வந்து கிட்டத்தட்ட 42 வருஷங்களா ஒரு வீட்டு வாசல்ல டெய்லியும் காலையில 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் ஆப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வீட் காலையில மதுரையில இருந்து ஒரு காலை உணவு. நம்ம இங்க சாப்பிட்ற ஆப்பம் இல்ல, தேங்காய் பால் ஆப்பம் இல்ல, அது வந்து ஒரு ஸ்வீட், கருப்பட்டியில போய் செய்யற ஒரு ஸ்வீட். ஸோ அவங்க வந்து 46 வருஷங்களா அதை செய்யறாங்க. அது வந்து ஒரு மண் கல்லுல, மண் சட்டி மாதிரி இருக்கும். அந்த சட்டி வந்து ஒரு 2 மாசத்துக்கு வரும், அதுக்கப்புறம் உடஞ்சிரும். அவங்க அந்த சட்டியை ஒருத்தர்கிட்ட செய்யற ஆள்கிட்ட சொல்லி அதை வாங்கி செய்யறாங்க. அவங்க நினைச்சிருந்தா நார்மல் கல்ல செஞ்சிருக்கலாம், பட் அது அவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறாங்க. அவங்களோட வீட்டு வாடகை 2000 ரூபாய். அவங்க கடை போடுற இடத்துல இருந்து அவங்க வீடு வந்து 1.5 கிலோமீட்டர் தூரம். அந்த 80 வயசு பாட்டி டெய்லியும் அவ்வளவு தூரம் காலையில் நடந்து போயிட்டு 2 முறை அந்த ஜாமான்களை கொண்டு வந்து வைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மனநிலை சரியில்லாத பையன். அவங்களுடைய வீட்டு வாடகை 2000 ரூபாய். ஸோ அந்த வீட்டு வாடகையை கொடுக்கவே இங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ பதிவு பண்ணோம். ஸோ ஜென்ரலா நம்ம நல்ல உணவை மட்டுமே பதிவு பண்ணிட்டு வர்றதுனால நம்ம வீடியோக்கள் மேல உள்ள நம்பிக்கையின் காரணமா அந்த பாட்டிக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரும் சேர்ந்து 5,44,000 ரூபாய் ஒரு தொகை திரட்டி அந்த பாட்டி இனிமே வாழ்க்கையில வாடகை கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு லீஸ் வீடு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஸோ ஒரு வீடியோ ஒருத்தருடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை எங்களுக்கே முதல் முறை கொடுத்தது அந்த வீடியோ எங்களுடைய சப்ஸ்கிரைபர் மூலமா. ஸோ அதுக்கப்புறம் நாங்க பண்ண பல வீடியோக்கள் மூலமா நிறைய பேருடைய வாழ்க்கைய எங்களுடைய சப்ஸ்கிரைபருடைய ஹெல்ப் கொண்டு எங்களால மாற்ற முடிஞ்சு. இன்னைக்கு வந்து 500 ரூபாய், 600 ரூபாய், 1000 ரூபாய் வரைக்கும் கூட உணவு இருக்கு. கஷ்டப்படுற மக்களுக்கு நல்ல உணவை கொடுக்கறதுக்கு போராடுற பல மனிதர்கள், அன்சங் ஹீரோஸ் சொல்ற பல மனிதர்கள் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்காங்க. சோ அவங்கள நோக்கிய பயணம் தான் இந்த மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட். ஜென்ரலா ஒரு சேனல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே எவ்வளவு வீடியோஸ் போடலாம், எவ்வளவு நம்பர் ஆஃப் வீடியோஸ் போடலாம்னு யோசிக்கிறது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ தாண்டி நாங்க வந்து நிறைய வீடியோஸ் போடுறது இல்ல. மாசத்துல ரொம்ப குறைவான வீடியோஸ் தான் போடுறோம். இன்னொன்னு, இதுக்காக நாங்க பெரிய டீம் கிடையாது. நானும் என் மனைவி மட்டும்தான் அந்த டீம். பெருசா கேமராமேன் கிடையாது, யாருமே எடிட்டர்லாம் கிடையாது. நாங்க 2 பேரும் தான் எல்லா விஷயத்தையும் நாங்களே கத்துக்கிட்டு சேனல்ல இருந்த சில அனுபவத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்களே கேமரா பண்றது, தவறு பண்ணி கத்துக்கிட்டது தான். எங்களுக்கு என்னன்னா, நிறைய ஊர் சுத்துறது அப்படிங்கிறது 2 பேருக்குமே பிடிக்கும். நிறைய உணவகங்கள் போய் தேடி போய் சாப்பிடுறது. ஸோ ஒரு நல்ல உணவகங்கள் பத்தி போட நிறைய மனிதர்களும் நம்ம நோக்கி நல்ல உணவு பத்தின தகவல்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வந்து எனக்கு வந்து தகவலே நிறைய இருக்கு. அது போய் நல்லா ஷூட் பண்றதுக்கான நேரம் இல்லை. அவ்வளவு மனிதர்கள் இருக்காங்க. எல்லாருக்கிட்டே பேசிடுவோம், ஏதோ ஒரு நாள் தருணத்துல போய் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க யோசிக்கவே முடியாத சில உணவு சார்ந்த வேலைகள் பார்க்குற நிறைய மனிதர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து அவங்கள பத்தி வெளியே தெரியாம இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கும் எங்களுக்கும், எங்க சேனலை பத்தி தெரிஞ்சவங்களும் எங்களுக்கு வந்து தகவல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி நாங்களும் நிறைய பயணம் பண்ண ஆரம்பிச்சோம்.